இரவு நேரம். அரவிந்தன் தனது படுக்கையில் படுத்துக்கொண்டான். அவன் தனது பறக்கும் தட்டு பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டே மெதுவாகச் சொன்னான். பறக்கத் தொடங்கு. அதிருஷ்டமா அவன் படுக்கை மெதுவாக நடுங்கி ஒளிவீசும் விண்கப்பலாக மாறியது. மேகங்களைத் தாண்டி விண்மீன்கள் மின்னும் வானத்தில் பாய்ந்தது. அப்போது அவன் ஒரு வித்தியாசமான இடத்தை பார்த்தான். ஒரு நட்சத்திரத் தோட்டம். மின்னும் பூக்கள், ஒளிரும் மரங்கள், ஆன்மாவை மின்னும் அழகான தோட்டம். ஆனால் தோட்டம் சோகமாக இருந்தது. ஒரு சிறிய ஒளிக்குட்டி அழுது கொண்டே வந்தது. எங்கள் தோட்டத்தில் சிரிப்பு இல்லாமல் நட்சத்திரங்கள் பிரகாசிக்க முடியவில்லை என்று அவன் சொன்னான். அரவிந்தன் சிரித்துக்கொண்டு கைத்தட்டினான். சின்ன நண்பர்களே, வாங்க, நம்மால் சிரிப்பு வரவைக்கலாம். ஒளிக்குட்டிகள் குதித்து ஆடியது. நட்சத்திரப் பூக்கள் மீண்டும் ஒளிரத் தொடங்கி வானம் பிரகாசித்தது. நட்சத்திரங்கள் வானத்தில் பறந்து விண்மீன் குழுக்களை உருவாக்கின. ஒளிக்குட்டிகள் மகிழ்ச்சியுடன் சொன்னன, நன்றி அரவிந்தா, உன் சிரிப்பால் எங்கள் உலகம் உயிர் பெற்றது. அரவிந்தன் சிரித்தான். சிரிப்புதான் பெரிய மந்திரம் என்றான் அவன். மெதுவாக அவன் படுக்கை பூமிக்கு இறங்கி அம்மா அருகே வந்து மெதுவாக சொன்னார், இனிய இரவு, என் நட்சத்திர வீரா. அரவிந்தன் புன்னகையுடன் கண்களை மூடி அடுத்த சாகசத்துக்காக கனவுகளில் சென்றான்.